ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாள் அமைச்சர்களாகிய ஜெயக்குமார் அண்ட் வைத்திலிங்கம் ஒருவருக்கொருவர் பார்த்திங்கன்னா மோதிக்கொள்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைத்திலிங்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஓபிஎஸ் அணியில் இருக்கிறவர். அதே பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருக்கிறவர். இப்போ என்ன மோதல் உருவாகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரத்த நாட்டில் ஒரு மீட்டிங் நடந்ததுங்க. அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரத்த நாட்டிலே பார்த்திங்கன்னா மவுசான வைத்தியலிங்கத்துக்கு வர வரவேற்பை விட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா ஆதரவுகள் அதிகமாக இருந்ததுங்க. இதனால் பார்த்திங்கன்னா இருவருக்கு இடையே பார்த்திங்கன்னா பல்வேறான போட்டிகள் நிலவிட்டு இருந்துச்சுங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியெல்லாம் 2011 வந்தவர். அவரெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் இருக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விமர்சனத்தை காட்டத்தனமாக பேசியிருந்தாங்க வைத்தியலிங்கம். அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா 1989 பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம்னா யாருன்னு எவனுக்குமே தெரியாது. அந்த மாதிரி இருந்தவரை நான் தான் கொண்டு 1989 தேர்தலில் நான் தான் பார்த்திங்கன்னா ஒரத்தநாடு தொகுதியில் அவரை நிற்க வச்சு அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினதே. அன்று நான் செய்த தவறு தான் இன்று எங்களுக்கு துரோகம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அரசியலுக்கு வர வச்ச எனக்கே பார்த்திங்கன்னா, அதாவது பதவி கொடுத்த எனக்கே பார்த்திங்கன்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வைத்தியலிங்கம் பார்த்திங்கன்னா துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்ததை கண்டித்து பார்த்திங்கன்னா அமைச்சர் ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு ஒரு கண்டிஷனை போட்டாருங்க. இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் மூக்கொடிப்பாக போயிடுச்சுங்க நம்ம வைத்தியலிங்கத்துக்கு. என்ன தான் இது பண்ணாலும் பார்த்திங்கன்னா யாரோட வரலாறும் யாருக்கும் தெரியாமல் பேசக்கூடாது. அப்படியே 2011 தான் எடப்பாடி பழனிசாமி வந்தார் அப்படின்னாலுமே 1989 பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் வந்திருக்காருங்க. ஜெயக்குமார் இல்லை அப்படின்னா வைத்தியலிங்கம் இல்லை, அவரு தான் அறிமுகப்படுத்தி ஒரத்த நாட்டில் பார்த்திங்கன்னா நிற்க வச்சதாகவும் பார்த்திங்கன்னா செய்திகள் பார்த்திங்கன்னா அமைச்சர் ஜெயக்குமார் கொடுத்துருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா பெரும் ஒரு மீண்டும் என்ன தான் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி கட்சி பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியலன்ற நிலைமையில் தாங்க இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.